ஹலோ கைஸ், நான் தான் அன்னையும் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கேரிஸ் மோடு விளாட போகிறோம் பிசியில். இது வந்து பிசி கேம். இது வந்து இண்டி கேம்னு சொல்லுவாங்க. இண்டியான்னு ஒன்று அப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து ஃபேஸ் பஞ்ச் ஒரு கம்பெனி தான் டெவலப்பர் பண்ணாங்க. இது வந்து 2006 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கேம்னு சொல்லலாம். இப்படி சொல்லுன்னு தெரில, நம்ம இந்தியாவிலலாம் ஃபேமஸானு தெரில, ஆனால் வெளிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. 2006 ரிலீஸ் ஆகி ஒன்றா விளையாடிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கேம் நீங்களே பாருங்கள். இதில் வந்து நிறைய கேம்லாம் மோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த கவுண்டர் ஸ்ட்ரைக் கேரக்டர்லாம் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ண மாதிரியே டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. இதில் நீங்கள் நிறைய இது இருக்குது. ஹாஃப் லைஃப்னு இருக்குது. அதுலேயும் வந்து இது அது உள்ள கன்னுலாம் இருக்கும். கேரக்டர்லாம் வந்துடுவாங்க, கவுண்டர் ஸ்ட்ரைக் கேரக்டரு. இது கிட்டத்தட்ட மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான். ஆனால் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து பில்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் நிறைய பில்டிங்லாம் கட்டலாம். சரி, இது இந்த கன்னுலாம் நிறைய கன்னுலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பிஸ்டோல் இருக்குது, 2 பிஸ்டோல் கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்எம்ஜி கன்னு, ஒரு இது என்ன கன் தெரியல, பவர்லாம் வருது. ஷார்ட் கன் இருக்குது, ஸ்னைப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்னைப்பரு, அதுக்கு கிரெனேடு, ஆர்பிஜி இருக்குது. இதில் வந்து மல்டி பிளேயர் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சிங்கிள் பிளேயரோட. சிங்கிள் பிளேயர் வந்து ரொம்ப போரிங் சொல்லலாம். ஏன்னா எனக்கு சுத்தமாக புரியல என்ன செய்யணுன்னு. எனக்கு ஏன் மல்டி பிளேயர் ஒர்க் ஆகாது? ஏன்னா நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணேன். இப்போ நான் ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணியிருந்தாக்கா ஒர்க் ஆகிருக்கும். அது நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணேன். வேறுனா யாராச்சும் இந்த கேம் வச்சுருந்தா சொல்லுங்கள். நான் வந்து ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணி நம்ம மல்டி பிளேயர் விளையாடலாம். சான்ஸ் கிடைச்சா பார்ப்போம். இது மாதிரி நிறையா ஸ்பான் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இது மாதிரி ஒரு டேங்க்கு ஸ்பான் பண்ணிட்டேன், எலும்பு கூடு ஸ்பான் ஆகிடுச்சு. இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் கேரக்டர் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இந்த கன்னை வச்சு இது மாதிரிலாம் தூக்கி விட்டேடலாம். மல்டி பிளேயர்னால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு விட்டேஞ்சி ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். இது ஒரு ஃபன் கேம்னே சொல்லலாம். இது மாதிரி நிறையா இது கேரக்டர். இப்போ வந்து நான் கேரக்டர் வர வைக்கிறேன். இப்போ இந்த ஒரு தாத்தாவை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த தாத்தா வந்துடுவான். இதில் என்எஃப்சி ஒரு இது ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் கேரக்டர் அழுத்தமாக நடந்துலாம் வருவான். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறது கொடுத்தாக்க சும்மா அப்படி கீழே வந்து படப்பான். இது மாதிரி கேப்டன் நிறையா பேர் இருக்காங்க. ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். இதெல்லாம் ஆஃப் லைஃபோட 2 கேரக்டர்னு நினைக்கிறேன். இந்த கேம் நான் விளையாண்டது கிடையாது. அதில் கேமானே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. இது வந்து சாய் கேம்ஸ் வந்து செகண்ட் டைம் நான் வந்து கலந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தட்டி கலந்துக்கிட்டேன் நான். சரி, இப்போ ஒரு வில்லனை ஸ்பான் பண்ணால போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ வந்து நிறைய இப்போ ஒரு ஏலியன் ஸ்பான் பண்ணிட்டேன். பாச்சி கேவலமாக இருக்குது. பா பேன்னு வாங்கி போனது கிடக்குது. இந்த கேம் பார்த்துக்கிட்டோம்னா நிறையா இருக்குது. எனக்கு என்ன பேசுன்னே தெரில. இது மாதிரி ஒரு டூல்னு சொல்லுவாங்க, கன் டூல்னு. அது நீங்கள் ஸ்பான் பண்ணிக்கலாம். சாரி, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதால் மெசேஜ் வந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து ரெக்கார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, இது மாதிரி டூப்ளிகேட்டுன்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட் நிறையா பண்ணலாம். எக்கச்சக்கமாக பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இப்போ வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதுதான் கவுண்டர் ஸ்ட்ரைக் கேரக்டர். இதெல்லாம் டெரரிஸ்டரு கேரக்டரு. இது உங்களுக்கு கவுண்டர் ஸ்ட்ரைக்கில் இருக்கலான்னு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் டூப்ளிகேட் இது மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. பலூன் வர வைக்கலாம். ஆனால் அதில் என்னன்னு தெரில, பலூன் வர மாட்டுது, எனக்கு ஒர்க் ஆக மாட்டுது. சரியாக தெரில எனக்கு என்னான்னு. சரி, இப்போ வந்து நான் வி பட்டன் அழுத்தினாக்கா இது மாதிரி சூப்பர்மேன் இந்த மாதிரி பறப்பான். யாரில் எங்கேனா சுற்றி வரலாம். இது வந்து ஒரு பாம். இது நான் ஸ்பேஸ் அழுத்தினாக்கா எல்லாம் வெடிக்கும். திரும்பி மத்தினாங்க செத்துட்டவனும் இல்லைப்பா. காலி பண்ணிட்டேன். நான் கிட்ட போனாலும் நானும் செத்து போயிடுவேன். வேறு பாருங்கள், நானும் செத்து போயிட்டேன். இப்போ செத்து போயிட்டாக்கா அந்த நான் சூஸ் பண்ண கேரக்டர் வந்துடுவான் செத்து போனாக்கா. இதில் வந்து நிறைய கேம் மோடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 மோடு தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் ஃபஸ்ட்டு மோடு வந்து சேண்ட் பாக்ஸுன்னு இருக்குது. சேண்ட் பாக்ஸ்னால் இப்போ நான் விளையாடுறது தான் சேண்ட் பாக்ஸு. நீங்கள் என்ன வேணால் ஸ்பான் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து இன்னமும்
டெரபிள் இன் டெரரைஸ் டவுன்னு ஒன்று போட்டிருக்கோம். அதில் வந்து எப்படின்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. 4 பேரும் பார்க்க ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து டெரரைஸ்ட்டு, மற்றதெல்லாம் இன்னிசென்ட்டு. நீங்கள் அந்த டெரரைஸை கண்டுபிடிச்சி சாவடிக்கணும். ஜாலியாக இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. யார் வில்லனே தெரியாது. அது மாதிரி ஒன்றுன்னு இருக்குது, ப்ராப் ஹண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் கார்லாம் ஓட்டலாம். பாருங்க, இந்த மாதிரி கார்லாம் ஓட்டலாம். ப்ராப் ஹண்ட் மோடு வந்து எப்படின்னா ஒரு 2 டீம் பிரிப்பாங்க. ஒரு டீம் வந்து ஹண்டரு, ஒன் டீம் வந்து எப்படி சொல்லுது, நுழைஞ்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சி சாவடிக்கணும் ஹண்டர்லாம். இப்போ வந்து ஒரு வீடு கொடுத்தோன்னா அதில் வந்து நான் என்ன வேணாலும் இருப்பேன். ஒரு சேராக இருக்கலாம், ஒரு ஃப்ரூட்டாக இருக்கலாம், ஒரு டேபிளாக கூட இருப்பேன் நான். அது நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஹண்டர் வந்து கண்டுபிடிச்சி சாவடிக்கணும். அதுதான் அந்த கேம் மோடு. அது நிறையாவே ஜாலியாக இருக்கும். நீங்கள் வேனஸ் கேமிங் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும் விளையாடும் போது. சொல்லுங்கள், நான் மல்டிப்ளேயர் வேணால் ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். தண்ணியில் விட்டேன். இது மாதிரி மேப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெட்லேருந்து. ஃபுல்லு மோடு தான். நிறைய இது மோடில் தான் இந்த கேமே இருக்குது. இது மாதிரி போட்டெலாம் இருக்குது. ஹெலிகாப்டர்லாம் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதை நான் டவுன்லோட் பண்ணால் சரியாக இந்த ஃப்ரீயால் எனக்கு எப்படி ஈஸின்னு தெரில. தெரிச்சிட்டேன். போட்டு தான் லேண்ட்லேயும் போகுது. நீங்கள் இது மாதிரி காரில் என்னங்க நீங்கள் தேர்ட் பர்சனில் மாற்றிக்கலாம். நீங்கள் சாதாரண நடந்துருக்க மாதிரிலாம் செய்ய முடியாது. இப்போ நான் தெருபு மாதிரி ஒன்று ஃபிட் பண்ண போனேன் பின்னாடி. தெருபுன்னு கிடையாது, இது வந்து ஒரு சிலிண்டரு பேக்கில் மாட்டி வச்சு பறக்க போகிறேன். பறக்க முடியாது. பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இப்போ உள்ளார ஃபிட் பண்ணிட்டேன். தப்பாக ஃபிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இப்போ நான் 6 அழுத்தினா என்ன ஆகுது பாருங்கள். அப்பா, இது மாதிரி ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும். தப்பாக ஃபிட் பண்ணிட்டா சுற்றுது தண்ணாமன்னு. தண்ணியில் போய் பார்ப்போம். ஐயோ, தண்ணியில் போகலாம் பார்த்தா எங்கெங்கே கழட்டி போகிறேன். பாப்பா, ஐயோ அம்மா, ஜம்ப் பண்ணி தெரிக்குது. தெரியாமல் போட்டு விட்டான். அவனே தெரிச்சு கீழே விட்டான். சரி, இது மாதிரி நிறைய இது வித்தியாசமான ஃபன் திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதுக்கு நிறைய வீடியோ நான் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். உங்கள் ஜிடிஏ ட்ரிக்ஸு கிளிட்செலாம் நிறையா பண்ணுறேன். இது மாதிரி நிறைய கிளிட்ச் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது நான் டைம் கிடச்சா நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சரியாக பண்ண முடில. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் பண்ணிடுவேன் நான். எனக்கு ஃப்ரீயாக இருக்க முடில. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து கிளிட்செலாம் நிறையா கண்டுபிடிச்சிருக்கேன். நான் பார்ப்போம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2-3 கிளிட்சு செஞ்சுருக்கேன் ஜிடிஏவில். இப்போ இப்போ நான் இந்த கான்டெஸ்ட்டில் ஏன் கலந்துக்கிறேன்னா, கேப்சர் கார்டு வந்து இது கிடையாது, எங்கள் பிரதர் இது. அவங்க வந்து ஊருக்கு வந்திருக்காத கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து அவங்க கிளம்பிடுவாங்க. திரும்பி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் கண்டினியூஸாக வீடியோ பண்ண முடியாது. நான் புதுசு வாங்கலான்னு பார்த்தேன். இப்போ வந்து சாய்கம் ஜோன் கேப்சர் கார்டு கொடுக்குறதால நல்ல சான்ஸ் நினைக்கிறேன் எனக்கு. பார்ப்போம், லக் இருந்தால் ஜெயிப்பேன். இல்லைன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்டு. ஐயோ, ஹெலிகாப்டர் சூஸ் பண்ண ஏமாலே ஸ்பான் ஆகிடுச்சு. எப்படி வெளியே வருது? வி பட்டன் அழுத்தி வெளியே வந்துட வேண்டியது தான். வெளியே வந்துட்டேன். இதெல்லாம் சும்மா சீனுக்கு தான் போட முடியுது, ஆனால் ஓட்ட முடியாது. நீங்கள் இது மாதிரிலாம் விளாட்ணுன்னா நீங்கள் வந்து நெட்டுக்கு போட்டு கேரிஸ் மோடு ஹெலிகாப்டர் ஆடான்ஸ்னு அடித்தா வந்துடும். எனக்கு பேக்ரவுண்டு மியூசிக் கேட்டால் மறைஞ்சிக்குங்க. சுட்டு தள்ள முடியாது, வெடிக்காது. இது ஒன்றுமோ வேறு ஏதாச்சும் ஸ்பான் பண்ணலாம், என்னான்ட்டு தெரியல. அது ஒன்றுமோ என்னன்னு தெரியல. பாத்ரூம் மூடி மாதிரியே இருக்குது. அதுக்கடுத்து கிரெனேட்லாம் இருக்குது. கன்லாம் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கார் ஸ்பான் பண்ணிட்டேன். கார்லாம் சும்மா வெட்டி தண்டனே சொல்லலாம். சும்மா சீனுக்கு தான் இருக்குது, ஓட்ட முடியாது. ஆனால் விவிகள்னு மேலே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதில் அழுத்தினாக்க ஓட்ட முடியும். இப்போ எல்லாம் கிளியர் கொடுத்துட்டு நான் வந்து கேரக்டர் வந்து போடுறேன். நிறைய கேரக்டர் இருக்குது. அது என்னென்ன கேரக்டர்லாம் இது போரிங்காக இருக்கும் நீங்கள் சிங்கிள் பிளேயரில் விளையாட மாதிரி. மல்டி பிளேயர் தான் ஜாலியாக இருக்கும். அது யாராச்சும் ஹேக்கு பண்ணால் நல்லாயிருக்கும்.
நீங்கள் யூஎஸ்சிக்காச்சும் எப்படி இது மல்டிப்ளேயர் ஹேக் பண்ணணும்னு சொல்லுங்கள், சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் மல்டிப்ளேயர் ட்ரை பண்ணுவேன். இப்போ டயர்லாம் ஸ்பான் பண்ணி விட்டுக்கிட்டே வருது. இப்போ ஒரு ஏலியன் இருக்குது, எல்லாம் ஹீரோ பசங்க, நம்ம வில்லன் கிடையாது. இப்போ வில்லன் வச்சா ஸ்பான் பண்ணாங்க, அதெல்லாம் ஃபுட்டு தள்ளிடுவானோ, நான் பின்னாடியே வருவானோ, காமெடியாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, என்ன பேசுனே தெரில. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருக்க ஃபுல்லாக பாருங்கள். சில இதில் வந்து நீங்கள் கமெண்ட் அடித்தா ஒர்க் ஆகும், நம்ம வந்து கமெண்ட் அடித்தா ஒன்றுமே ஆக மாட்டேது. நெட்டில் பார்க்கும்போது இன்னும் அழுத்துவான், எல்லாம் செத்து போகணும், அடித்து செத்துருவானோ. இப்போ வில்லன் ஸ்பான் பண்ணிட்டேன், வில்லன்லாம் போட்டு சாப்பிட்றாங்க பாருங்க, அதான் விட்டு ஹெல்த் கிழிச்சு அடிச்சுட்டானோ, செத்துடுச்சு. ரோபோட் மாதிரி வந்தான், செத்து போயிட்டேன். சரி, என்ன பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆமாம், இது முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். உங்களுக்கு பொங்கல் வேறு வருது நாளைக்கு, இன்றைக்கி போகி பொங்கல்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன். மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு, எனக்கே இப்படி தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, டூப்ளிகேட் எதுனா ஸ்பான் ஆக மாட்டேது, என்னன்னு தெரில. சரி, இந்த கேம் பற்றி இவ்வளோ தான் சொல்ல முடியும். சொல்கிறதுக்கு நிறையா இருக்கேன், எனக்கு தெரியல, இதுதான் எனக்கு தெரிஞ்சது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் எழுதுங்க, கமெண்ட் அடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா என்னை பார்த்துட்டே இருங்க. சரி, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வீடியோ போடுறவங்க நேம் பாய்.